ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்டிஇடி அதில் இருக்கிற சைக்காலஜி டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லேர்னிங். யூனிட் 5ல் இருக்கிற லேர்னிங். இது பிஜிடிஆர்பி அண்ட் டிஎன்டிஇடி ரெண்டுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சைல்டு சைக்காலஜியில் லேர்னிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் போட்டிருந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நிறைய டாபிக் போட சொல்லியிருந்தீங்க. ஸோ ரெகுலராக இதுக்காக ப்ராக்டிஸ் அண்ட் டீப் லேர்னிங் எடுத்துகிட்டு தான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி உள்ள டாப்பிக்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேர்னிங். ஸோ இன்றைக்கி டாபிக் லேர்னிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு லேர்னிங்னா அதுக்கு மீனிங் என்னென்னு பார்க்கலாம். A relatively permanent change in behavior which occurs as a result of activity, training, practice or experience. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம ஒன்று பழகிறத நம்மளோட பிஹேவியரில் பர்மனெண்ட்டாக வைக்கிறது தான் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உள்ள இந்த 2 years எடுத்துக்கலாம். எவ்வளோ பிள்ளைங்க நிறைய ஸ்கூலுக்கு போகவே இல்லை. ஸோ அவங்களோட பிஹேவியரில் ரொம்ப 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 சேஞ்ச், ரொம்ப நெகட்டிவாக தான் சேஞ்ச் நான் பார்த்துருக்கேன், நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது சும்மா நம்மளோட இன்டெலிஜென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நம்மளோட பிஹேவியரை பாசிட்டிவாக கரெக்டாக, சில்ட்ரனோட பிஹேவியரை பாசிட்டிவாகவும் கரெக்டாகவும் இருக்க வைக்கிறது தான் பெர்மனன்ட் சேஞ்ச். அவங்களோட பிஹேவியரில் ஒரு பெர்மனன்ட் சேஞ்ச் கொடுக்கறது தான் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்னிங் குட் பி டிஃபைன் மோர் சிம்பிளி அஸ் ப்ராஃபிட்டிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொட்டேஷன். ப்ராஃபிட்டிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது லேர்னிங் தான். ஸோ கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். ப்ராஃபிட்டிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் கொடுக்கலாம். லேர்னிங், டீச்சிங் அப்படின்னு சொல்லி என்ன ஆப்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு ஆன்சர் லேர்னிங் தான். ப்ராஃபிட்டிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ லேர்னிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். லேர்னிங் இஸ் யூனிவர்சல். ஆல் லிவிங் பீயிங்ஸ் லேர்ன். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது யூனிவர்சல், எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒன்று தான். எல்லா உயிர் இருக்கிற எல்லாமே லேர்னிங் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆல் லிவிங் பீயிங்ஸ் லேர்ன். எல்லா லிவிங் பீயிங்ஸுமே லேர்ன் பண்ணி தான் இருக்குது ஸ்டில். நெக்ஸ்ட், லேர்ன் ஊம் டு டூம்ப்னு சொல்லியிருக்கேன். ஸோ லேர்னிங் இஸ் கண்டினியூஸ். லேர்னிங் எப்போயுமே கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். அது ஏன் நான் ஊம் டு டூம்ப்னு கொடுத்துருக்கேன்னா, பிறந்ததுலேருந்து கருவறையிலேருந்து கல்லறை வரைக்குமே லேர்னிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ அதனால தான் நான் அந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். தென் இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ். லேர்னிங்கோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் அதோட ரிசல்ட்டாக இருக்கும். லேர்னிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது, லேர்னிங்னா கற்றுக்கிறது. ஸோ அது வெறும் ஸ்கூலில் மட்டும் நடக்க போகிறதில்ல. இன்னர் ஸ்கூலுக்குள்ளேயே நடக்கும். பட் த சேம் டைம் அவங்க அவுட்டர் ஸ்கூலில் கற்றுக்கிறது தான் நிறையா. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அவங்க கற்றுக்கிறது தான் நிறையா. ஸோ ஈஸியாக ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சில்ட்ரனோட ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அவங்களோட ஃபர்ஸ்ட் லேர்னிங் ஸ்டார்ட் ஆகிறது ஸ்கூலில் இருந்து ஸ்டார்ட் ஆகிறத விட வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லேர்னிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல்லையும் நடக்கும். லேர்னிங் இஸ் மல்டிபிள் அண்ட் இன்டெக்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேர்னிங் நிறைய டைப்பில் படிக்க வைக்கலாம். நிறைய வழிகள் இருக்குது படிக்க வைக்கிறதுக்கு. தென் இன்டெக்ரேட்டிவ்னா ஒன்று சேர்த்து படிக்க வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இந்த ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஷார்ட் ஹேண்ட் அப்படிங்கிறது ஒரு கேர்ள் ஒரு ஷார்ட் ஹேண்ட் கற்றுக்கிறா அப்படின்னு வச்சுக்கலாம். பட் அவள் ஷார்ட் ஹேண்ட் படிக்கும்போது அவள் எதை மட்டும் படிக்கிறதில்ல, ஸ்கில் மட்டும் படிக்கிறதா, மோட்டார் ஸ்கில் டைப் பண்ணுறதுக்கு மட்டும் படிக்கிறதில்ல. அவள் என்னென்னலாம் படிக்கணும் சேர்த்து விஷுவல் சிம்பிள்ஸ் படிக்கணும். அண்ட் ஷார்ட் ஹேண்ட் விஷுவல் சிம்பிள்ஸ் அண்ட் ஹவு டு அப்ளை த சிம்பிள்ஸ் இன் மோட்டார் அசோசியேட்டட் லேர்னிங். ஸோ ஷார்ட் ஹேண்டுன்றது ஜஸ்ட்டு மோட்டார் ஆக்டிவிட்டி, எழுதுறது அது மட்டும் கிடையாது. டைப் பண்ணுறது என்னது, அவளோட அந்த சிம்பிள்ஸ், அவள் ஷார்ட் ஹேண்டில் அந்த சிம்பிள்ஸ்லாம் படிச்சிருப்பாள், அதை சேர்த்து அப்ளை பண்ணுறது தான். ஸோ அதை தான் மல்டிபிள் அண்ட் இன்டெக்ரேட்டிவ்னு சொல்கிறாங்க. லேர்னிங்கிறது மல்டிபிளாகவும் இருக்கும், சேம் டைம் ஒன்னோட ஒன்று சேர்த்து செய்கிறதாகவும் இருக்கும். ஸோ இன்டெக்ரேட்டிவ். ஸோ வாட் இஸ் மல்டிபிள் அண்ட் இன்டெக்ரேட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லி த ஆன்சர் இஸ் லேர்னிங். ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் லேர்னிங். ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் லேர்னிங் இது நான் பெருசாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே அவங்களோட லேர்னிங்கில் டிஃப்ரென்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்செப்ஷன், ஒருத்தவங்களோட பார்க்குறது,
வழியாக. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், இப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோன்னா அதில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அது ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஆட்டிடியூட், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அந்த டைமில் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஆப்டிடியூட், அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி. ஸோ இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் லேர்னிங். பர்செப்ஷன் வேணும், இன்ட்ரெஸ்ட் வேணும், ஆட்டிடியூட் வேணும், ஆப்டிடியூட் வேணும், இன்டெலிஜென்ஸ் வேணும், தென் பர்சனாலிட்டி வேணும். இது எல்லாம் தான் சேர்ந்து ஒரு இண்டிவிஜுவலோட டிஃப்ரென்சஸை உருவாக்குது. தென் மோட்டிவேட்டட் லேர்னர்ஸ் குட், இது ஆக்சுவலி COULD, குட் மாஸ்டர் ஈவன் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஸோ என்ன சொல்கிறாங்க, இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸில் இதெல்லாம் தேவை இருந்தாலும் நம்ம கொடுக்குற மோட்டிவேஷன், அது டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ யார் கொடுத்தாலும், ஸோ மோட்டிவேட் கொடுக்கும்போது ஈவன் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அந்த டாஸ்க் அப்படின்னு பார்த்தாலுமே அதை ஷார்ட் பீரியடில் அவங்களால கற்றுக்க முடியும். ஸோ மோட்டிவேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லேர்னிங் அப்படின்றது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் லேர்னிங். இது பார்க்குறதுக்கு முன்னாடி லேர்னிங் வந்து பெர்மனன்ட் சேஞ்ச் இன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லேர்னிங் எது மூலியமாக கிடைக்கும்னா ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் பேசிக் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ராக்டிஸ்லேருந்தும் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் லேர்னிங் கிடைக்கிது. பிஃபோர் இட் கேன் பி கால் லேர்னிங் த சேஞ்ச் மஸ்ட் பி ரிலேட்டிவ்லி பெர்மனன்ட். ஸோ லேர்னிங் மூலிமா கிடைக்கிறது எப்பயுமே அதோட ரிசல்ட் எப்படி இருக்குமா, பெர்மனண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் லேர்னிங். ஸோ எதெல்லாம் லேர்னிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு முன்னாடி இந்த ஸ்லைடில் தான் சொன்னேன். ஸோ நம்ம மோட்டிவேஷன் கொடுத்து படிக்க வைக்கிறோம். பட் மோட்டிவேஷன் கொடுக்காம படிக்க வைக்கும்போது அவங்களோட ரிசல்ட் என்ன, மோட்டிவேஷன் கொடுத்து படிக்க வைக்கிறப்ப ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம நார்மலாகவே பார்த்துக்கலாம். ஸோ மோட்டிவேஷன் கொடுக்கும்போது அந்த லேர்னிங்கில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் லேர்னிங் கொடுத்து இதில் ஒரு 4 கொடுத்து கூட இதை ஒரு 3 கொடுத்து ஒன்று வந்து ஆட் 1 கொடுத்து எது கிடையாது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் லேர்னிங்கில் இது எது வராது அப்படின்னு கேட்கலாம். ஆர்எல்ஸ் இது எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டீச்சர் அப்படின்றனால இது எல்லாமே நமக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ லைட்டாக ஏதோ ஒன் டைம் ரீகால் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் சொன்னேன். மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் லேர்னிங் ஃபார் லேர்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த நீட்ஸ், ஸோ என்விரான்மெண்டல் நீட்ஸ் ஸ்டிமுலேட் அண்ட் இண்டிவிஜுவல் டு லேர்ன். ஸோ அவங்களோட என்விரான்மெண்டல் சுற்றி இருக்கிற சரௌண்டிங் கூட அவங்களோட லேர்னிங்கை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. as needs multiply amount of learning also increases. ஸோ அந்த என்விரான்மெண்டல் நல்லா இருக்கும்போது அவங்களோட லேர்னிங் கூட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெச்சுரேஷன். ஸோ மெச்சுரேஷன் அப்படின்றப்ப அவங்களோட மெச்சுரேஷன், இப்போ ஒரே கிளாஸில் வந்து நிறையா ஏஜ் குரூப் இருப்பாங்க. இப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், 9 இருக்கிறவங்க இருப்பாங்க, 10 இருக்கிறவங்க இருப்பாங்க, 11, 12 கூட இருக்கலாம். ஸோ அந்த மெச்சுரேஷன் கூட அவங்களோட லேர்னிங்க்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா அந்த அதிகமாக ஏஜ் இருக்கும்போது அவங்களோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால தான் கரெக்டாக 5 ஏஜில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறாங்க. ஸோ 5 வயசில் அவங்களோட அந்த அப்சர்விங் கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் 5 வயசில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்குறாங்க. லைக் தட் இந்த மெச்சுரேஷன் வந்து இருக்கும்போது ஈஸியாக அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு feedback received while learning helps to accelerate and consolidate one's learning. ஸோ படிக்கும்போது நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட வந்து ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம திரும்ப ரிட்டன் கொடுக்கும்போது அவங்களோட லேர்னிங்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது பை பர்த்லேயே நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது கூட அவங்களோட இது ஒரு ஃபேக்டர் தான் லேர்னிங் அவங்க படிக்கிறதுல. ஸோ த லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் அ பர்சன் determines his learning method. ஸோ அவங்களோட இன்டெலிஜென்ஸ் கூட அவங்க படிக்கிற மெத்தடை டெட்டர்மைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் லேர்னிங், நேச்சர் அண்ட் அமௌண்ட் ஆஃப் த மெட்டீரியல் லேர்ன்ட். ஸோ என்ன படிக்கிறாங்களோ அவங்க இன்டெலிஜென்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ எல்லாருமே 12th படிப்பாங்க, ஆனால் எல்லாருமே டாக்டர் ஆகிறது இல்லை, எல்லாருமே என்ஜினியர் ஆகிறது இல்லை. ஸோ லைக் தட் தான் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அவங்களோட இன்டெலிஜென்ஸ் தான் அவங்க என்னவாக போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணும். நெக்ஸ்ட்டு அட்டென்ஷன் இஸ் அ வெரி வார்ம் ப்ளசன்ட் அட்மாஸ்பியர் இஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல் இன் லேர்னிங். ஸோ அட்டென்ஷன் அவங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோவிலே பார்த்துருக்கேன். அட்டென்ஷன் ஒரு தனி டாப்பிக்கே
நம்ம சைக்காலஜியில் இருக்குது. அட்டென்ஷன், இன்அட்டென்ஷன், ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் கூட இந்த அட்டென்ஷன் என்னென்னு கொடுத்துருப்பேன். ஸோ அட்டென்ஷன் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சரௌண்டிங் ரொம்ப 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 அமைதியாக இருக்கணும், அவங்களுக்கு ஏற்றதாக இருக்கணும், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற சரௌண்டிங்காக அட்மாஸ்பியர் இருக்கணும். இது ஹைலி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க லேர்னிங்கில். கெட்டிங் சக்ஸஸ் இனிஷியலி as one starts learning induces further learning. ஸோ சக்ஸஸ் கிடைக்கணும்னா ஃபர்தராக லேர்ன் பண்ணும்போதே அதை நம்மளுக்கு இன்ட்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்கள்ட்ட. நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். ஸோ சில பேருக்கு லெக்சர் எடுக்கிறது வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும். ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம காட்டி எடுக்கலாம். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அந்த மாதிரி ஆடியோ வீடியோ அதெல்லாம் ரெடி பண்ணி யூடியூப் வீடியோ கொடுத்து ஸோ அந்த மாதிரி கூட நம்ம லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். அவங்களோட அட்டென்ஷன் வந்து ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேர்னிங் பிகம்ஸ் ஈஸியர் இஃப் த ஃபீல்ட் ஆஃப் லேர்னிங் சூட்ஸ் ஒன்ஸ் ஆப்டிடியூட். ஃபீல்ட் ஆஃப் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வேணுன்றதை படிக்க வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹில் ஸ்டேஷன் பற்றி கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஹில் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிறத பற்றி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு பார்க் பற்றி வருது ஒரு லெசனில் அப்படின்னா ஸோ அந்த ஃபீல்டுக்கே கூட்டிகிட்டு போய் அதை இன்ட்ரோ பண்ணி அங்கே என்னென்னலாம் இருக்குங்கிறத ப்ராக்டிக்கலாக காட்டும்போது அவங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கைடன்ஸ். ஸோ ப்ராப்பர் கைடன்ஸ் ஃப்ரம் ப்ராப்பர் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் டீச்சர்ஸ் வந்து கைடன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது கூட லேர்னிங்க்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ்க்கு அவங்களோட கைடன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்து படிக்க வைக்கிறோன்னா அவங்களுக்கு ஒரு 5-4 கொடுத்து படிக்க வைக்கலாம். ஸோ கைடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். அது கூட லேர்னிங்கில் ஒரு ஃபேக்டர் தான். நெக்ஸ்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ். ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வைட்டல் ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸாமினேஷன் வருது. ஸோ இங்கிலீஷில் ஒரு 90+ மார்க் எடுத்தவங்களுக்கு இதை நான் கொடுக்குறேன். ஸோ இல்லை 90+ மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட ஸ்டடி கெப்பாசிட்டி அது லேர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு சிம்பிள் பனிஷ்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து கூட நிறைய பசங்க லேர்ன் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இதில் பார்க்குற ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நம்ம சில்ட்ரனுக்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது, நம்மளோட மைண்ட் செட்க்கு அப்ளை பண்ணி எப்போவுமே பார்க்கக்கூடாது. நம்ம சைக்காலஜி இந்த எம்ஏ பிஎட் ஆர் எம்எஸ்சி பிஎட் இந்த லெவலில் இருக்கிற சைக்காலஜி நம்ம படிக்கும்போது கண்டிப்பாக அது சைல்டு சைக்காலஜி தான். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையுமே நம்ம சில்ட்ரனுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் அப்ளை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ஆர் ட்ரைனிங் இதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது. தியரிஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ தியரிஸ் ஆஃப் லேர்னிங்கில் என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா தாண்டேக்ஸ் கனெக்ஷனிசம், பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஸ்கின்னர்ஸ் ஆப்ரண்ட் கண்டிஷனிங், ஹல்ஸ் டிரைவ் ரிடக்ஷன் தியரி, நெக்ஸ்ட்டு கெஸ்டால்ஸ் தியரி ஆஃப் காக்லர், ஸோ கர்ட் லெவின். ஸோ இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாவ்லோ, ஸ்கின்னர், தாண்டேக் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இது கவர் ஆகலை. ஸோ பட் இதுக்கு இன்பிட்வீனில் அந்த டாபிக் வரும். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக வெறும் அந்த தாண்டேக், பாவ்லோ, ஸ்கின்னர், ஹல் இதை பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இதில் அதை சேர்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை மட்டும் வச்சு ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு போடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அண்ட் ட்ரைனிங். Carry over of experiences obtained in a learning situation to the learning of another task is termed as transfer of learning or transfer of training. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு கான்செப்ட், ஒரு ஸ்கில், ஒரு ஹேபிட், ஆட்டிடியூட் ஏதாவது படிச்சிருப்பாங்க ப்ரீவியஸாக அவங்க படித்ததில். ஸோ அதை நெக்ஸ்ட் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அதில் அப்ளை பண்ணுறது. ஸோ அதை தான் ஈஸியாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு படித்ததை நெக்ஸ்ட் உள்ளதில் அப்ளை பண்ணுறது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங் மே பி டிஃபைன் அஸ் த அப்ளிகேஷன் ஆர் கேரி ஓவர் ஆஃப் நாலேஜ். ஸோ அப்ளிகேஷன் அல்லது அதை கேரி பண்ணிட்டு போகிறது, அந்த நாலேஜை கேரி பண்ணிட்டு போய் இன்னொரு இதில் அப்ளை பண்ணுறது. டு சம் அதர் சிச்சுவேஷன் ஃபார் விச் தே வேர் நாட் ஸ்பெசிஃபிக்கலி லேர்ன்டு. இப்போ ஒரு இது சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது, பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸாக படித்த எக்ஸ்பீரியன்ஸை அதில் அப்ளை பண்ணி பார்க்குறது. நாட் ஸ்பெஷலி லேர்ன்ட், அதை லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை கரெக்டாக அதில் அப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். முன்னாடி படித்ததை இப்போ வந்து அப்ளை பண்ணி பார்க்குறது, தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். இதை தான் இங்கே சொல்லியிருக்கேன்.
So definition of transfer of learning. Transfer of learning may be defined as the application or carryover of knowledge, skills, habits, attitudes, etc. acquired in one situation to some other situation for which they were not specially learned. ஸோ இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ டெஃபினிஷனாகவும் அதுதான் இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி படித்ததை நெக்ஸ்ட் வர்ற ஒரு டாஸ்கில் அப்ளை பண்ணி பார்க்குறது. ஏன்னா அந்த டாஸ்க்கை வந்து அவங்க ப்ரீவியஸாக அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ பழைய டாஸ்க்கை வந்து புது டாஸ்கில் அப்ளை பண்ணி பார்க்குறது. ஸோ இது ரெண்டுக்கும் கான்செப்ட் சேமாக இருக்குது. ஸோ இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணி பார்க்குறது. அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதை தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். சிம்பிளாக இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பார்ட்டு. ஸோ இதை நீங்கள் ரைட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், நெகட்டிவ், ஆக்சுவலி இது நெகட்டிவ், நரேட்டிவ் இருக்குது, நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர், நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் லேர்ன் பண்ணதை நெக்ஸ்ட் இதில் பாசிட்டிவாக அப்ளை பண்ணுறது. If the learning of a particular task facilitates the subsequent learning of another task, that is said to the positive transfer from particular task. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, முன்னாடி படித்ததை, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் நான் சொன்னதே ஒன்றுலேருந்து இன்னொருதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறது தான் ப்ரீவியஸ் நாலேஜ்லேருந்து. ஸோ இந்த பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது அப்ளை பண்ணுறது வந்து ஒர்க் அவுட் ஆகுது இதில். ஓகே, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்குறது இட்ஸ் மேபி ஒர்க் அவுட் ஆர் நாட், ஒர்க் அவுட் ஆகவும் செய்யலாம் இல்லை ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபரில் ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பால் பேட்மிண்டன், ஓகே, பால் பேட்மிண்டன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க வந்து என்ன விளையாட பழகுறாங்கன்னா டென்னிஸ். சின்ன வயசில் டென்னிஸ் விளையாட பழகிருக்காங்க, பெருசானோடனே பால் பேட்மிண்டன் விளையாடணும் போல இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஸோ டென்னிஸ் விளையாடுறது கண்டிப்பாக பால் பேட்மிண்டன் விளையாட கூட யூஸ் ஆகும். ஸோ அது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ யூஸ் ஆகுது. லைக் மேத்தமெட்டிக்ஸ், இப்போ மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாங்க சின்ன வயசில், அப்படி 11th போகும்போது அது ஃபிசிக்ஸ்க்கு அப்ளை ஆகிறதுக்கு யூஸ் ஆகும், ஃபிசிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாசிட்டிவ் அப்ளை வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது பாசிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ 3 டைப்ஸ் இருக்குது ட்ரான்ஸ்ஃபரில். இப்படியே கூட கொஸ்டின் கேட்கலாம், ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்னு 3. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ அண்ட் கம்ஃபர்டபுள் ஆர் சப்ஸ்குவெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ விச் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட்டுன்னு கேட்டால் அந்த சப்ஸ்குவெண்ட், இது 3 தவிர எது கொடுத்துருந்தாலுமே அது ஆட் ஒன் தான். ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ. ஸோ பாசிட்டிவ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் லேர்னிங் சே ஹேபிட்ஸ், ஃபேக்ட்ஸ், ஐடியாஸ் அக்யூட் ஃப்ரம் ஒன் டாஸ்க் மேக் இட் லெஸ் ஈஸி டு பெர்ஃபார்ம் இன் அ சப்ஸ்குவெண்ட் டாஸ்க். ஸோ என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட்டு படித்தது அப்கமிங் டாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர் பழகிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஸ்கூட்டர் பழகிருக்காங்கன்னா ஸ்கூட்டர் தெரியும், இப்போ மோட்டார் சைக்கிள் வாங்கியிருக்காங்க, அது ரைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூட்டரோட கியர் எல்லாமே ஹேண்டு, தென் மோட்டார் சைக்கிள் எல்லாமே லெக். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெடியாக போகிறதுக்கு வேணால் யூஸ் ஆகுமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் ஆகாது. ஸோ அதை தான் நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்டடிங் எடுத்துக்கலாம். இப்போது புதுசாக ஒருத்தவங்க இங்கிலீஷோ வேறு லாங்குவேஜோ படிக்க போகிறாங்க அப்படின்றப்ப மதர் லாங்குவேஜோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ அவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குது, அதில் அவங்க ஒரு வேர்டு ஆர் சென்டென்ஸ் சொல்கிறாங்கன்னு வச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் என்ன பண்ணும், அதை தமிழில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அது கூட இது நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ண முடியாது, கொஞ்சம் வேணாம் அதில் படித்தது இதில் யூஸ் வேணால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றப்ப அந்த டாப்பிக்கில் இருக்குது ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர், தட் இஸ் நோ ட்ரான்ஸ்ஃபர் இன் த டைப் ஆஃப் லேர்னிங். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஒருத்தவங்க மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாங்க, தென் மியூசிக்கல் படிக்க போகிறாங்க, பட் ரெண்டுக்கும் எந்த வித கனெக்ஷனுமே கிடையாது. இது படிக்கிறனால அதுக்கு எந்த யூஸும் இல்லை, மியூசிக்கல் படிக்கிறனால மேத்தமெட்டிக்ஸ்க்கு எந்த யூஸுமே கிடையாது. ஸோ பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கூட கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு நோட் இட். ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஆஃப் லேர்னிங் இதில் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஃபர்ஸ்ட் ஒன் லேர்னர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். இது லேர்னர்கிட்ட இருக்கிற ஃபேக்டர்ஸ், அவங்கக்கிட்டே இருக்கும். தென் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு லேர்னிங் சுச்சுவேஷன்ஸ், அவங்கள சுற்றி இருக்கிறத பொறுத்து அந்த ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து லேர்னர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லேர்னர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஏஜ். ஸோ லேர்னருக்கு வந்து ரொம்ப கம்மியான ஏஜாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் ரொம்ப வயசு அதிகமாக இருக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா
அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கூட அவங்க நினைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேர்னருக்கு ஏஜ் அதிகமானச்சுன்னா அவங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அது கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கை அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், ஒவ்வொருத்தவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்க்கு அஃபெக்ட் ஆகும். ஃபார் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க, இல்லை கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஈஸியாக ஒரு மேக்ஸ் கான்செப்டை ஃபிசிக்ஸில் அப்ளை பண்ணிடுவாங்க. பட் ஸ்லோ லேர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கான்செப்டை மேக்ஸ்லேயே அவங்களால போட தெரியாது. ஸோ இதை தான் வந்து ஃபேக்டர்ஸ், இன்டெலிஜென்ஸ் லெவல் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டி, ஒருத்தவங்களோட பர்சனாலிட்டி, இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே சேம் தான். ஸோ இது கிஃப்டட் சில்ட்ரனுக்கும் ஸ்லோ லேர்னர் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப 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 இதில் டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஆட்டிடியூட், எக்ஸ்ப்ரெஷன், எபிலிட்டி டு மேக் யூஸ் ஆஃப் ஒன்ஸ் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கோல்ஸ். ஸோ இது எல்லாமே ஒன்று தான். எப்படி அவங்களால ஒரு கரெக்டாக ஒரு ரீகனெக்ட் ரெட்டென்ஷன் ரீகால் பண்ண தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் வந்து பாசிபிள். ஒருவேளை அவங்களுக்கு அதை அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் வந்து 0 தான். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு லேர்னிங் சிச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து லேர்னிங் சிச்சுவேஷன் பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட். இப்போ வந்து ரொம்ப நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க, பட் மேக்ஸ் வராது. எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும், மேக்ஸ் வராது. ஸோ அது ஒரு ஃபேக்டர் தான். சில பேருக்கு மேக்ஸ் மட்டும்தான் வரும், வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே வராது. ஸோ அது கூட ஒரு ஃபேக்டர் தான். சப்ஜெக்டை பொறுத்து கூட அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் வந்து மாறுபடும். தென் மெத்தட் ஆஃப் ப்ரெசென்டிங். ஸோ மெத்தட் ஆஃப் ப்ரெசென்டிங்னா டீச்சர் ப்ரெசென்ட் பண்ணுறது தான். ஸோ ஒரு டீச்சர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சு சொல்லிக் கொடுக்கலாம், இன்னொருத்தவங்க வந்து ஒரு லெக்சரர் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ எல்லா பசங்களுக்குமே எல்லா மெத்தடுமே செட் ஆகாது. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ விஷுவல் அந்த மாதிரி இது செட் ஆகும். நார்மலாக லெக்சர் எடுத்தால் அவங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. ஸோ மெத்தட் ஆஃப் ப்ரெசென்டிங் கூட ஒருத்தவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கை வந்து கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆடியோ விஷுவலில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து அது மைண்ட் செட்டில் நிற்கும். ஸோ லெக்சரர் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு மனசில் நிற்காதா. ஸோ மெத்தட் ஆஃப் ப்ரெசென்டிங் கூட ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்னு சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து available to relate, manipulate and verify the present learning with those previously learned. ஸோ இது சேம் தான். ப்ரீவியஸ்லி லேர்ன்ட்டில் வந்து என்ன படித்தாங்களோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரீவியஸில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தால் தான் அவங்க ப்ரெசென்ட்டில் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது அவங்க கிடைக்கிறது கூட ஒரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸாக அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருந்தா தான் இப்போ இருக்கிற ப்ராப்ளமும் அவங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபேக்டர் அஃபெக்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் 2 டைப்ஸ் இருக்குது. லேர்னர் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு லேர்னிங் சிச்சுவேஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கே தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதுக்கு முன்னாடி ஒரு பேராகிராஃப் நான் கொடுக்கணும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஸோ வேஸ் அண்ட் மீன்ஸ் டு மேக்ஸிமைஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஸோ இப்போ நிறைய இது ஃபேக்டர்ஸ் சொன்னேன், இதெல்லாம் இருக்கனால ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி. பட் எதை வச்சு ஃபேக்டர் அஃபெக்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கை இன்க்ரீஸ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் வேஸ் இருக்குது. அதை நான் 1 by 1 சொல்கிறேன். யூ ஹாவ் டு ரைட். இஃப் யூ வாண்ட் யூ ஹாவ் டு ரைட். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் அதை நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹாவ் கிளியர் கட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிளியர் கட்டாக சொல்லி கொடுத்துடணும். ஃபஸ்ட்டே ஓவராலாக இதுதான் இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து இதுதான், இதெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டா கூட அது ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணும், அவங்களோட வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ட்ரைனிங்கை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர் கட்டாக நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், இதுதான் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு எம்பாசிஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் டெல் த லேர்னர் டு பர்சீவ் தம் வித் இன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை பற்றி செய்யணும், அவங்க டீச் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க அதை படிக்கணும் அப்படின்னா அதை பற்றி பர்சீவ், அது எப்படி இருக்கும் அந்த கான்செப்டை வந்து செஞ்சு பார்க்கணும், இல்லைன்னா நினச்சி பார்க்கணும், இல்லைன்னா அந்த கான்செப்டை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். இப்போ ஒரு மேப்பை படிக்கிறோம், மேப்பில் இந்த சைடு அமெரிக்கா இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்தியா இருக்குது அப்படின்னு சொன்னால் புரியாது. ஸோ அந்த குளோபல் வாங்கி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியா அண்ட் இதுதான் அமெரிக்கா. ஸோ அதெல்லாம் செஞ்சு காமிக்கும் போது அந்த சப்ஜெக்டே வச்சு பார்க்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் வந்து
அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க ஒரு 5th ஸ்டாண்டர்டில் இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. 10th போகும்போது ஒரு கிளாஸில் கேட்குறாங்க அமெரிக்கா எங்கே இருக்குது, இந்தியா எங்கே இருக்குது. ஸோ அவங்க விஷுவலாக அதை படிக்கும்போது, அந்த சப்ஜெக்டை கையில் வச்சு படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காது. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் மெத்தட். ஒரு கிளாஸ் எடுத்து முடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறீங்க, ஒரு லெசன் முடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராஜெக்ட் கொடுங்க. அந்த லெசன் பேஸ்டு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அவங்க அகெயின் அதை கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கிளான்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த லெசன் பற்றின ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்ட் டீச்சிங் ஆஃப்டர் ப்ரெசென்டிங் த ஓவர்வியூ. ஸோ ஓவர்வியூ கொடுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு இதுதான்ப்பா இதோட கதை, இதுதான் கான்செப்ட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். தென் ரிவ்யூ, கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளான்ஸ், ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு விடணும். நெக்ஸ்ட்டு பிளான் த சீக்வன்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ கண்டினியூஸாக படிக்கிற மாதிரி, இதுக்கப்புறம் இது அப்படிங்கிறத கிராமர்னால் இப்போ ஸ்டார்டிங் நவுன்லேருந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு சிங்குலர் ப்ளூரல் போகணும். நெக்ஸ்ட் நவுன்லேயே நிறைய டைப் இருக்குது. ஸோ ஹோமோஃபோன்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக படிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். கிவ் ரெகுலர் நாலேஜ். ஸோ ரெகுலராக அவங்க படிக்கிற மாதிரி சிலது கொடுக்கும்போது அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்கஷன் மெத்தட் ஆஃப் டீச்சிங். கிளாஸ் நடக்கும்போதே டிஸ்கஸ் பண்ண சொல்லணும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஒரு லெக்சர் மெத்தடோ டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடோ சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ ஒரு கான்செப்ட் சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்தே ஆன்சரை வர வைக்கணும். தென் இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் டிஃபிகல்ட்டிஸ் இன் லேர்னிங், ரீஸ்ட்ரக்சர் ஆர் சிம்பிளிஃபைட். ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக இருக்குது, ஒரு கான்செப்ட் கஷ்டமாக இருக்குன்னா அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்கள். எப்படியெல்லாம் அதை சிம்பிளிஃபை பண்ணி அவனை படிக்க வைக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும், நிறைய இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்து அதை ரொம்ப ரொம்ப அந்த கான்செப்டை ஈஸியராக மாற்றணும். நெக்ஸ்ட் ஷோ வேஸ் டு இம்ப்ரூவ் லேர்னிங் அண்ட் ரெட்டென்ஷன். ஸோ எப்படியெல்லாம் அவங்க லேர்னிங்கை வந்து ரீகால் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். என்கரேஜ் கிரியேட் சொல்யூஷன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது எப்படியெல்லாம் சால்வ் பண்ணணுங்கிற சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிறத நாலேஜை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உனக்கு இது நடந்திருக்கு, ஸோ இப்போ இது நடக்குது, ஸோ அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இதில் அப்ளை பண்ணிப்பார், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். லேர்னிங்லேயும் அதே தான். ஸோ மேக்ஸா, இதில் டிவிஷன் படிச்சியா, இல்லை அடிஷன் படிச்சியா, அடிஷன் வந்து நீங்கள் சப்ராக்டிங் படிக்கும்போது யூஸ் ஆகாது. ஸோ பட் மல்டிப்ளை பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ அடிஷன் படித்தது நம்ம மல்டிப்ளிகேஷன் படிக்கும்போது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது டிவிஷனில் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போதே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லேர்னிங் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். தெர் ஆர் 7 types ஆஃப் லேர்னிங் ஸ்டைல். ஸோ லேர்னிங் ஸ்டைலில் 7 டைப் இருக்குது. கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் 6 டைப் இருக்குது. இது ரெண்டே எப்போயுமே குழப்பிக்கூடாது. ஸோ லேர்னிங் ஸ்டைல்னு பார்த்திங்கன்னா அது 7 தான். ஸோ லேர்னிங் ஸ்டைலில் நிறையா இருக்குது. இப்போ ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டே லிசனிங் டு அதர்ஸ், அது மற்றவங்க பேசுகிறத வச்சே புரிஞ்சுப்பாங்க. சில பேர் ரொம்ப அப்சர்வ் பண்ணி தான் புரிஞ்சுப்பாங்க. சில பேர் கொஷின் பண்ணுவாங்க, வை, ஹவ் அப்படின்னு கொஷின் பண்ணுவாங்க. சில பேருக்கு வீடியோ ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சாதான் அவங்களால லேர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் பர்சனலாக ஃபீல் பண்ணுவாங்க. டீச்சர் எடுக்கிற லெக்சரரை பர்சனலாக ஃபீல் பண்ணி அதை புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் சைக்காலஜி பேஸ்டாக தெர் ஆர் 7 மெத்தட்ஸ், 7 ஸ்டைல்ஸ். ஸோ 7 கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்டைல்ஸ். இது வந்து ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கைண்டு கிடையாது, லேர்னிங் ஸ்டைல். எப்படிலாம் படிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷுவல், ஸ்பேஷியல். ஸோ ஸ்பேஷியல் விஷுவல் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்படி கேட்கலாம். ஸோ விஷுவலுங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டு கீழே ஸ்பேஷியல், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக், லிங்குவிஸ்டிக் அப்படி கூட கேட்கலாம். ஸோ இந்த சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே. ஸோ விஷுவல் தான் ஸ்பேஷியல், ஆரல் தான் ஆடிட்டரி, மியூசிக்கல் எல்லாமே. ஓகே, ஸோ எல்லாமே ஒன்று தான், சேம் மீனிங் தான். ஸோ ஒன்றுன்னு கொடுத்துருக்கல விஷுவல், ஸ்பேஷியல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் 2 டேர்மையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்காக தான் இதை அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ விஷுவல்னு சொன்னோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விஷுவலாக நிறைய நம்ம பிக்சர்ஸ், இமேஜஸ், ஸ்பேஷியல் அண்டர்ஸ்டாண்டிங், பேக்ரவுண்ட் சீன்ஸ், ஸோ இதெல்லாம் நிறையா வச்சு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு வீடியோ போடும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் நிறையா செட் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த வீடியோ. ஸோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு அது ஈஸியாக லேர்ன் ஆகும். ஸோ சில பேர் வந்து இந்த ஸ்டைலில் படிப்பாங்க, வீடியோ வச்சு படிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒருத்தவங்க ஆரல், ஆடிட்டரி, மியூசிக்கல். People preferring this learning style would like to have their content of learning in from speech and music. சில பேருக்கு வந்து கேட்குறத வச்சே புரிஞ்சுப்பாங்க, சில பேர் மியூசிக். ஸோ இதுவே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா விஷுவல், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆரல். ஆரல்ங்கிறது ஆடிட்டரி, மியூசிக்கல். நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கைனஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிசிக்கலாக people using their body, hands and sense of touch in most of their learning
பிலாங் டு திஸ் லேர்னிங் ஸ்டைல். ஸோ இந்த ஸ்டைலில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட பாடி அப்புறம் அந்த ஹேண்ட்ஸ் இதில் வச்சு டச் பண்ணி ஃபீல் பண்ணி வந்து அதை வந்து படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல, பட் சில பேரோட லேர்னிங் ஸ்டைல் வந்து இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளான்ஸ் இது படிக்கும்போது சில பேர் பார்த்துட்டு போயிடுவாங்க, சில பேர் வந்து அது ஃபிசிக்கலாக டச் பண்ணி அதில் என்னென்னமா இருக்கா, சாஃப்டாக இருக்கா, அதோட லீஃப்க்கு அடியில் என்ன இருக்குது, ஸோ இது மாதிரி ஃபிசிக்கலாக கூட ட்ரை பண்ணி படிப்பாங்க. நெக்ஸ்ட் வேர்பல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்குவிஸ்டிக் பீப்புள் யூஸிங் திஸ் லேர்னிங் ஸ்டைல் லைக் டு ஆஃபன் யூஸ் வேர்ட்ஸ் போத் இன் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங். ஸோ என்ன பண்ணுவாங்க, லிங்குவிஸ்டிக் வேர்பலாக ஜஸ்ட்டு கேட்டுட்டு மட்டும் எல்லாமே பண்ணிடுவாங்க, ஸ்பீச்சு ரைட்டிங் எல்லாமே நடந்துடும். ஸோ இவங்கள வந்து வேர்பல் லிங்குவிஸ்டிக் ஸ்டைல் ஆஃப் லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் வந்து மேத்தமெட்டிக்கல் பீப்புள் வித் திஸ் லேர்னிங் ஸ்டைல் ப்ரிஃபர் யூஸிங் லாஜிக், ரீசனிங், சிஸ்டம்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் வைல் லேர்னிங் தியர் கான்செப்ட். ஸோ மேத்தமெட்டிக்கல் படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு லாஜிக் வேணும், ரீசனிங் வேணும், சிஸ்டம்ஸ் வேணும், ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வேணும். ஸோ இதை வச்சு படிக்கிறவங்களும் ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் பீப்புள் ஹேவிங் திஸ் லேர்னிங் ஸ்டைல் ப்ரிஃபர் டு லேர்ன் இன் குரூப்ஸ் ஆர் வித் அதர் பீப்புள். குரூப்னு சொல்லுவாங்க, அவங்க ஏஜ் குரூப் இருக்கிறவங்களோட சேர்ந்து படிக்கிற சோசியல். அவங்களோட கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுதான், நம்மளோட சொசைட்டிக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்களோட கம்யூனிட்டி தான், அவங்களோட பியர் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தான். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிறது. ஒரு சில பேர் ரேங்க் ஹோல்டர்லாம் வந்து படிச்சுட்டு வருவாங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருந்து ஜஸ்ட் கதை மட்டும் கேட்டு அப்படியே போய் ரைட் பண்ணுறது. இதுதான் சோஷியல் ஆர் இன்டர்பர்சனல் ஸ்டடி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாலிட்டரிங்கிறது இன்ட்ரா பர்சனல். ஸோ சோஷியல் இன்டர்பர்சனல், ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பாக இருக்குது, பர்சனல் எஸ் போட்டுக்கோங்க இங்கே. ஸோ இன்டர்பர்சனல், இது இன்ட்ரா பர்சனல், இன்ட்ரா நமக்குள்ளேருந்தே வருது. ஸோ people exhibiting this learning style prefer to work alone and use self study. ஸோ இந்த டைப் என்ன பண்ணுவாங்க, இதிலேருந்து ஃபர்ஸ்ட் பார்த்த 6 ஸ்டைலில் எதுவுமே தேவையில்லை, புக் எடுத்து செல்ஃப் ஸ்டடி நமக்கு நாமே அப்படின்ற மாதிரி படிப்பாங்க. ஸோ இந்த லேர்னிங் ஸ்டைல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிஎட் படித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் லேர்னிங் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கண்டிப்பாக கிளியராக படித்து வச்சுக்கோங்க. இந்த நேம் 2 நேமே படிச்சுக்கணும், இந்த டேர்ம்ஸையும் படிச்சுக்கணும், விஷுவல், ஸ்பேஷியல், நெக்ஸ்ட் ஆரல், ஆடிட்டரி, ஃபிசிக்கல், கினஸ்தட்டிக், verbal, linguistics, logical, mathematical, social, interpersonal, then solitary, intrapersonal. So this is learning style. Next, different types of learning. இதுதான் டைப், 6 டைப் தான் இருக்குது. லேர்னிங் டைப்னு பார்த்தீங்கன்னா அது 6 தான். ஃபர்ஸ்ட் மோட்டார் லேர்னிங் ஆர் ஸ்கில் லேர்னிங் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இது ஃபிசிக்கல் லெவல் இன்வால்விங் நியூரோமாஸ்குலார் கோஆர்டினேஷன். ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும்னா, மோட்டார் லேர்னிங் அப்படின்றது ஃபிசிக்கலாக செஞ்சு பார்த்து பழகிறது தான் மோட்டார் லேர்னிங். ஸோ அதெல்லாம் வச்சு படிக்கிறது, ஸ்கில் வச்சு படிக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க, மோட்டார் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு தாண்டேகியன் அப்ரோச். ஸோ தாண்டேகியன் அப்ரோச் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கிளியராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தாண்டேகியன் இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது நான் எழுதுகிறேன், வேணால் நீங்கள் உங்களோட நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் ரெண்டையுமே இன்டர் கார்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தாண்டேகியன் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாண்டேகியன் அப்ரோச்சை தான், தாண்டேக் இருக்கால அவரோட அப்ரோச்சை தான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க மோட்டார் லேர்னிங்க்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்செப்ஷுவல் லேர்னிங் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் பர்சீவிங் த ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் யூனிட்டி. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும், அதை பற்றி பர்செப்ஷன் பண்ணுறது. ஸோ இதை நம்ம பார்த்துருக்கோம்ல, ஸோ இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இதை படிக்கிறது. இது வந்து கெஸ்டால்ட்டோட அப்ரோச். ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கெஸ்டால்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு இது என்ன அப்படிங்கிறத மட்டும், இதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட எலாபரேட்டை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக நான் போடுறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் அதுதான் ஸ்கின்னர், பாவ்லோ, தாண்டேக் அண்ட் கெஸ்டால்ட் தான். ஓகே, ஸோ பர்செப்ஷுவல் வச்சு படிக்கிறது, அதுக்கு கெஸ்டால்ட் தான் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கான்செப்ஷுவல். ஸோ கான்செப்ஷுவல் வந்து கரெக்டான கான்செப்ட் வச்சு படிக்கிறது. எதுவும் பெர்செப்ஷன்லாம் அதில் வரவே வராது, லாஜிக்கலாக இருக்கணும். லைக் மேக்ஸ் மாதிரி தான், லாஜிக் இருக்கணும், ஃபார்முலா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. நெக்ஸ்ட் லேர்னிங் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் கண்டிஷனிங். ஸோ இதுக்கு கண்டிஷன் லேர்னிங்கை வந்து 4th ஒனுக்கு வந்து கண்டிஷன் லேர்னிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் கண்டிஷனல் லேர்னிங்கை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க 4th ஒனுக்கு. ஸோ இதேமாதிரி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ கண்டிஷனல் லேர்னிங்
நெக்ஸ்ட் இமிட்டேஷனல் லேர்னிங். ஸோ இமிட்டேஷன் உங்களுக்கே தெரியும், ஒன்றை பார்த்து நம்ம திரும்ப செய்கிறது. ஸோ ஒரு இது ஒருத்தவங்க படிக்கிறது அல்லது ஒருத்தவங்க இப்படி படிக்கணும்னு சொல்கிறத வச்சு அவங்கள நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணுறது, இதை தான் வந்து இமிட்டேஷனல் லேர்னிங் சொல்கிறாங்க. லேர்னிங் கேன் பி இன்டியூஸ்டு பை அப்சர்விங் சம் அதர் இண்டிவிஜுவல் டு பெர்ஃபார்ம். ஒருத்தவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம பண்ணுறது. அ லேர்ன்ட் ஆக்டிவிட்டி அண்ட் இமிட்டேட்டிங் இட் பை அட்டெம்ப்டிங் டு டூ த சேம். அவங்க என்ன பண்ணாங்களோ அதையே அட்டம் பண்ணி சேமாக பண்ணுறது தான் இமிட்டேஷனல் லேர்னிங். ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டீச்சரோட ரோல் என்னது. ஓகேவா? ஸோ டீச்சரோட ரோல் என்னென்னது இந்த இதில் பார்த்தோம்னா ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். பசங்களுக்கு அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங்க்கோ நார்மல் படிக்க சொல்லிக் கொடுக்கும்போதோ ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 1 or 2 வந்து ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட், கரெக்டான கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் மாடலுங்கிறது அந்த குளோபல் சொன்னால குளோபல், இப்போ ஒரு உலக உருண்டைனா அதை வச்சு சொல்லிக் கொடுக்குறது. நெக்ஸ்ட் வேறு ஏதோ ஒரு சீசா கான்செப்ட் வருது சயின்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கில் சீசா இருக்கும். ஸோ அதை வச்சு சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இது மாதிரி மாடலை வச்சு சொல்லிக் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் லேர்னிங், நிறைய எதை ஒத்து போகிறத வச்சு சொல்லிக் கொடுக்குறது வந்து மல்டிபிள் லேர்னிங். ஒன்று செய்கிறது மூலமாக இன்னொன்றுக்கு வந்து அதுகளையும் அப்ளை பண்ண முடியும். அதுதான் மல்டிபிள் லேர்னிங் சொல்கிறாங்க. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறதும். ஸோ மல்டிபிள் லேர்னிங் இருந்தால் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதையும் வந்து டீச்சர் தான் வந்து ஸ்டூடெண்ட்க்கு கைட் பண்ணணும். தென் லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல். ஸோ லிங்குவிஸ்டிக் அண்ட் லாஜிக்கலாக ஒரு கான்செப்ட் எடுத்து அவங்களுக்கு சொல்லித்தரும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும். மச் ரெப்படேஷன், சொன்னதே திரும்ப 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 சொல்லும்போது அந்த லேர்னர்ஸ்க்கு வந்து ஈஸியாக போய் சேரும். ஸோ இது வந்து டீச்சர்ஸ் ரோல் வந்து இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் இதில். ஸோ லேர்னிங் கான்செப்ட் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி நான் சொன்னது தான், அந்த ஸ்கின்னர், பவுலோ, கெசால்ட் அவங்களோட தியரி, லேர்னிங் தியரிஸ் தான். அது மட்டும் ஒரு வீடியோவாக இருக்க போது மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சேனலில் போடுறது, திவ்யா கர்ணன் அப்படிங்கிற சேனலில் போடுறது இந்த சைக்காலஜி வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் டைம் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. சேம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சைக்காலஜி ஆர் ஜென்ரல் நாலேஜில் அந்த ஜிகே அண்ட் சைக்காலஜி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் ஏதாவது டாபிக் தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். அதையும் சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோவை ரெடி பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.